அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றது. தேவைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. யாராக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஏராளமான தேவைகள் இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஏராளமான தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறான். 35வது அத்தியாயத்திலே 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள். நாம எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவங்க. ஏதோ ஒரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஹுவல் கனியுல் ஹமீத், அவன் தேவைகள் அற்றவன், புகழுக்குரியவன். அல்லாஹ் மாத்திரம்தான் தேவைகள் அற்றவன். மற்ற எல்லா மனிதர்களும் தேவை உள்ளவர்கள். இப்ப நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் நாம் ஏராளமான வழிகளில் நம்முடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய சிந்தனை, இவை அனைத்தையும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய தேவை நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய நாட்டம் என்பது அடிப்படையான விஷயம். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருக்கணும். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக எப்படி உழைத்தாலும் பாடுபட்டாலும் அவை நிறைவேறாது. அல்லாஹ்வினுடைய நாட்டம் அங்க இருக்கணும், அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கணும். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய உதவியை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்க வேண்டும். இன்னைக்கு அதிகமான மக்கள் தங்களுக்கு ஏதோ தேவைகளே இல்லாத ஒரு நிலையை போன்று வாழக்கூடியதை பார்க்கிறோம். எந்த ஒரு தேவையுமே தங்களுக்கு இல்லாததை போன்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாமல் தன்னுடைய தேவைகளை முன்வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு தேவைகளே இல்லையா? எந்த ஒரு தேவையுமே இல்லையா? எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. நாம ஒரு நாள் உட்கார்ந்து பட்டியல் போட்டோம் என்றால் நம்முடைய அந்த உள்ளம் என்பது அவ்வளவு தேவைகளை பட்டியல் போட்டு விடும். மனிதனுடைய உள்ளம் என்பது அப்படியே திருப்தி அடையக்கூடிய நிலையில இல்ல. எதை கொடுத்தாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று சொல்லக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். அவ்வளவு தேவைகள் இருக்கிறது. பொருளாதார தேவைகள் இருக்கிறது, மன நிம்மதி தேவைகள் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் வேண்டி இருக்கிறது, இப்படி ஏராளமான தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளை முதலில் நாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறோம்? நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த வழிமுறைகளை கடைபிடித்து எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறோம்? பிரார்த்தனை செய்வதும் குறைவு. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த அடிப்படையில் செய்வதும் குறைவு. சும்மா ஏதோ கடமைக்கு என்னுடைய தேவையை நான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டேன் என்று நாம் பிரார்த்தனை செய்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இது அபுதாவுது, திர்மிதி, அகமது போன்ற பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்குது. அத்ஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது வணக்கம். நம்முடைய தேவையை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இறைவா, எனக்கு குழந்தைய தா, குழந்தை எனக்கு தேவைப்படுகிறது, எனக்கு செல்வத்தை தா, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா, எனக்கு வீடை தா, சொத்து சுகத்தை தா, இப்படி நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்ல. இந்த பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம். இதை நாம் வணக்கமாக பார்க்கிறோமா? நம்முடைய தேவையை அல்லாஹ்ட்ட கேட்பதை மார்க்கம் வணக்கம் என்று சொல்லுகிறது. தொழுகை எப்படி வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களோ, இறைவன் சொல்கிறானோ, அதே போல பிரார்த்தனையும் ஒரு வணக்கம். நோன்பு எப்படி வணக்கமாக இருக்கிறதோ அதே போன்று பிரார்த்தனை ஒரு வணக்கம். இதை வணக்கமாக நாம் பார்க்க வேண்டும். ஏதோ நம்முடைய தேவைகளை கேட்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய தேவைகளை கேட்பதோடு இது இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் இதை வணக்கமாக நமக்கு வலியுறுத்துகிறான் என்ற அடிப்படையில் நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும். இன்னைக்கு பிரார்த்தனை செய்யும் போது அதிகமான மக்கள் குறைவான நேரம் தான் பிரார்த்தனை செய்யறாங்க. நீண்ட நேரம் செய்யக்கூடிய மக்கள் குறைவு. அந்த பிரார்த்தனையிலும் கூட நம்முடைய தேவைகளை எப்படி நாம் கேட்க வேண்டும் என்று தெரியல. அதிகமான மக்கள் துவா செய்வாங்க, குறைவான நேரம் கூட துவா செய்வாங்க, சில பேர் அதிகமாக துவா செய்வாங்க. ஆனா அவங்களுடைய துவாவுக்கு எந்த ஒரு பிரதிபலனையும் அவங்க உலகத்துல பார்க்க மாட்டாங்க. நான் ரொம்ப வருஷமா துவா செஞ்சுட்டே இருக்கிறேன், நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கையை அல்லாஹ்ட்ட வைத்துக் கொண்டு இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில அது நடைபெறவே மாட்டேங்குது, அது எனக்கு கிடைக்கவே மாட்டேது, இப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறோம். அப்ப நாம என்ன கவனிக்கணும்னா, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்பதுல எதுவும் குறை வைக்கிறோமா? கேட்பதுல எதுவும் கவனக்குறைவாக கேட்கிறோமா?
அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்க வேண்டும் என்பதை நாம் கவனித்து அந்த அடிப்படையில கேட்கணும். ஏன்னா இது ஒரு வணக்கம் தானே. வணக்கத்தை பொறுத்தவரையில நாம செய்து விட முடியாது. எப்படி செய்யணும் அல்லாஹ் சொல்லி தருவான். ஒரு வணக்கத்தை நீங்க இப்படித்தான் செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தருவாங்க. அந்த வணக்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த அடிப்படையில் நாம் செய்தால்தான் அது நிறைவேறும். நாம சும்மா வணக்கத்தை நிறைவேறாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி சொல்லி தருகிறார்களோ அதே போன்று நாம் செய்ய வேண்டும். இந்த வணக்கத்துல, பிரார்த்தனை என்ற வணக்கத்துல அடிப்படையான ஒன்று என்னவென்றால் நம்பிக்கை. இறைவன் மீது நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கை. அதிகமான மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை குறைவாக இருப்பதுதான் பிரார்த்தனை ஏற்கப்படாமல் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம். முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்கும்போது நம்பிக்கையோடு கேட்கணும். நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், இறைவா எனக்கு இந்த தேவை இருக்குது, அந்த தேவைகள் இருக்கிறது, இதையெல்லாம் உலகத்தில் உள்ள யாராலும் எனக்கு செய்து தர முடியாது. உன்னை விட்டால் இதற்கு சக்தி பெற்றவன் வேறு யாரும் இல்லை, நீதான் எனக்கு தர வேண்டும் என்ற அந்த மன நம்பிக்கையில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயமாக நடக்கும். அல்லாஹ்விடத்தில் கேட்பது வீண் போகாது, கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹ் நிச்சயமாக அதை நமக்கு தருவான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம பிரார்த்தனை செய்யும் போது எந்த அளவுக்கு மன நம்பிக்கையோடு கேட்கிறோம்? நம்பிக்கை குறைவாக தான் இருக்கு. நம்பிக்கையில நம்ம ரொம்ப உச்சகட்டத்துல இல்ல. ஆனா நபிமார்களுடைய பிரார்த்தனையை பாருங்க, பல இக்கட்டான சூழல், எவ்வளவு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் நம்பிக்கையில அவங்க குறை வைக்கவே மாட்டாங்க. அளப்பெரிய நம்பிக்கை வைப்பாங்க. ஜக்கரியா நபி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி நாம குர்ஆன்ல படிச்சிருப்போம். 19வது அத்தியாயத்துல 4வது 3வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்றான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு துன்பமான நிகழ்வு. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. எந்த அளவுக்குனா அவங்க முதிய வயது அடைஞ்சிட்டாங்க, தலைகள் எல்லாம் மின்னக்கூடிய நிலைக்கு அவங்க ஆளாயிட்டாங்க, பிள்ளை இல்லை. ஆனாலும் அவங்க அல்லாஹ்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னிடத்தில் கேட்பதிலே நான் துர்பாக்கியசாலியாக ஆகவில்லை. நான் உன்கிட்ட தான் கேட்பேன், எனக்கு தலையெல்லாம் மின்னி போச்சு, எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து போய்விட்டது, ஆனாலும் நான் பிள்ளையே உன்னிடத்தில் கேட்பதில் துர்பாக்கியசாலியாக இல்லை என்ற நம்பிக்கையோட எந்த அளவுக்கு கேட்கிறாங்க, கடைசி காலகட்டம் வரைக்கும் கேட்கிறாங்க. உலகம் இன்றைய வயதில் உங்களுக்கு பிள்ளையே பிறக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாதவிலக்கு அற்று போயிடுச்சு அப்படின்னா பெண்களுக்கு பிள்ளை பிறக்காது. அந்த வயதிலும் கூட, முதிய வயதிலும் கூட அல்லாஹ்விடத்துல நம்பிக்கையோட கேட்கிறாங்க. அல்லாஹ் பிள்ளையை கொடுத்தானா இல்லையா? ஏன் அல்லாஹ் அந்த நேரத்திலும் கூட பிள்ளையை கொடுக்கிறான்? வயதான காலம், அப்படியே முடியெல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, வயதான நிலையில இருக்கிறாங்க. இந்த வயதுல அல்லாஹ் பிள்ளையை கொடுக்கிறானா அவங்க அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். இந்த நம்பிக்கையை நாமும் அல்லாஹ்ட்ட வைக்கணும். இது அல்லாஹ் தருவானா, அல்லாஹ்வால முடியுமா, எந்த ஒரு கேள்விக்கும் இடம் கொடுக்க கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ்விற்கான ஆற்றல் அளப்பரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வால் முடியாதது எதுவுமே கிடையாது. நாம் எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தந்தே தீருவான் என்ற நம்பிக்கையை நாம் கேட்கணும். ஆனா அந்த நம்பிக்கையை நம்ம இடத்துல இல்லாதவனுடைய விளைவுதான் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது. அப்ப நம்பிக்கையோடு கேட்கணும். எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும், பிரார்த்தனையாக இருந்தாலும், பாவமளிப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு நாம் கேட்கும் போது அது அங்கீகரிக்கப்படும். அதே போல அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பக்ரா என்ற அத்தியாயத்துல 2 இடங்கள்ல சொல்றான், நாம பிரார்த்தனை செய்யும் போது, உதவி தேடும்போது எப்படி தேடணும்னா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடணும். நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு தேவை, அல்லாஹ்ட்ட எப்படி உதவி தேடணும்? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேட வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தேவை அல்லது ஒரு இக்கட்டான சூழல், ஒரு கஷ்டம் என்று சொன்னால் நாம 2 விஷயங்களை மறந்து விடுவோம். அந்த 2 என்னவென்றால், ஒண்ணு தொழுகை, இன்னொன்னு பொறுமை. ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே பொறுமையை இழந்துடுவோம், தொழுகையை நாம மறந்துடுவோம். இந்த நிலையில நாம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றானா, இந்த 2ஐயும் கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள். உங்களுக்கு ஒரு தேவையா, ஒரு துன்பமா, ஒரு கவலையா, பொறுமையா இருங்க, தொழுவுங்க, அதன் மூலம் உதவி தேடுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 2ஐயும் நாம் மறந்து விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இந்த 2ஐயும் கொண்டு நம்பிக்கையோடு நாம் பிரார்த்தனை செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலகட்டத்துல மக்களுக்கு அழைப்பு பணி செய்யறாங்க. கடுமையான எதிர்ப்பு, இன்றைக்கு போல இல்லை, இதை விட கடுமையான எதிர்ப்பு. ஊரை விட்டு வெளியேறக்கூடிய நிலை, ஊரிலே சொந்த ஊரிலே வாழ முடியாத நிலை, எல்லா மக்களுக்கும் பாதிப்பு, ரசூலுல்லாஹ் உட்பட பாதிப்பு. இப்படியான நேரத்துல அந்த எதிரிகள் எந்த அளவுக்கு சூழ்ச்சி செய்யறாங்கன்னா, அவங்களுடைய கனவுகளுக்கு முன்னால், லாத் உஸா போன்ற அந்த சிலைகளுக்கு முன்னால் சபதம் போடுறாங்க. இந்த முகமது என்பவரை பார்த்த இடத்திலேயே நாம் கொலை செய்துவிட வேண்டும் என்று அவங்க சத்தியம் செய்யறாங்க. இது அவங்களுடைய பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்துடுறாங்க. தன்னுடைய தந்தையை கொலை செய்ய போறதை திட்டம் தீட்டக்கூடிய அந்த நிகழ்வை அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்க்கிறாங்க.
பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? அழுது கொண்டே ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. தந்தையை கொலை செய்ய முயற்சி செய்யறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க. இந்த மாதிரி பேசிக் கொள்றாங்க எதிரிகள், உங்களை கொலை செய்ய போறாங்களாம். உடனே நாம என்ன செய்வோம்? அப்படியா, அடிக்க வராங்களா, கொலை செய்ய வராங்களா, உடனே நம்ம ஆளுக்கு போன் போடுங்க, ஜமா தலைவருக்கு போன் போடுங்க, நம்ம ஜமாத் ஆட்களை கூப்பிடுங்க, போலீஸுக்கு தகவல் சொல்லுங்க, நம்மால என்ன முயற்சிகளை முடியுமோ அதையெல்லாம் செய்வோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதையெல்லாம் முதல்ல செய்யவே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, உது செய்வதற்கு தண்ணீர் கொண்டு வாங்க. எப்படி ஒரு இக்கட்டான சூழல், கொலை செய்ய போறாங்க, உங்களை பார்த்த இடத்திலேயே கொலை செய்வதற்கு அவங்க திட்டம் திட்டுறாங்க என்று தன்னுடைய மகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகவல் சொல்றாங்க. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? உது செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வாங்க. உது செய்ய தண்ணி கொண்டு வரப்படுகிறது. 2 ரக்காயத்து தொழுகிறாங்க. தொழுகையின் மூலம் உதவி. அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்துல அல்லாஹ் காப்பாத்துறான். அந்த எதிரிகள் பிற்காலத்துல அந்த இடத்திலும் தோற்கடிக்கப்படுறாங்க, போர்க்களத்திலையும் கொலை செய்யப்படுறாங்க. அல்லாஹ்ட்ட போறாங்க, தொழுகையின் மூலம் நெருங்குறாங்க. இன்னைக்கு நாம தொழுகையின் மூலம் நெருங்குறோமா? கடமையான தொழுகையில அலட்சியம், கடமையான தொழுகையிலே அலட்சியமாக இருக்கிறோம். ஜும்மாவுக்கு இவ்வளவு கூட்டங்கள் கூடியிருக்கிறோம், காலையில ஃபஜருக்கு ஆட்களை காணோம். இந்த மாதிரியான நிலைமையில் நாம் இருக்கிறோம். சுன்னத்தான தொழுகைகள் நினைச்சு பார்க்கவே முடியாது, நஃபிலான தொழுகைகள் அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. இப்படி நாம இருக்கும்போது எந்த தொழுகையை கொண்டு உதவி தேடுறது? அப்ப தொழுகை நம்மிடத்தில் இல்லாதனுடைய விளைவுதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கல. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சிச்சு அவங்களுடைய தொழுகை மூலம் அல்லாஹ்ட்ட போறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு கஷ்டமா தொழுகணும், தொழுது அல்லாஹ்ட்ட இதுக்காக வேண்டி ஒரு 2 ரக்காய் தொழுகிறது, கடமையான தொழுகையில சஜிதால அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறது. இப்படி நாம அல்லாஹ்ட்ட உதவி தேடும் போது கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி தருவான். ஏன்னா அல்லாஹ் அப்படிதானே சொல்றான், தொழுகையை கொண்டு கேளுப்பா, ஒரு வழிமுறையை கற்று தரான். நீ இப்படிதான் துவா செய்யணும், இப்படிதான் உதவி தேடணும், நீ இப்படி உதவி தேடுனா நான் உனக்கு செய்வேன் அப்படியே அல்லாஹ் சொல்லி தரான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையில தொழுகை நிலைநாட்டி அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். அதே போல பொறுமையை கொண்டு நாம் உதவி தேடணும். அய்யூப் நபி, அவங்களுக்கு நோயினால் பாதிப்பு, கடுமையான பாதிப்பு, 10 ஆண்டுகளுக்கு மேலாக நோயால் பாதிக்கப்படுறாங்க. ஆனாலும் கூட அவங்க பொறுமையை இழக்கல. இன்னைக்கு நமக்கு நோய் வந்துருச்சுன்னா 1 வருஷம் நோயில கிடக்கிறோம், பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா 1 ஆண்டு காலம் நாம் பிரார்த்தனை செஞ்சிருப்போம். அந்த பிரார்த்தனை ஏற்கப்படல அப்படின்னு சொல்லி நாம அந்த நேரத்துல கூட கொள்கையை விட்டு போகலாம். ஏராளமான மக்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். தர்காக்களுக்கு அதுக்கப்புறம் போயிடாங்க, நீ இவ்வளவு நாள் அல்லாஹ்ட்ட கேட்டிய உனக்கு கிடைக்கல, நீ போய் தர்கால போய் ஓதி பாரு, தாயத்தை கட்டு இப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலைக்கு மக்கள் போகக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து கோவப்படக்கூடிய நிலை. நான் எவ்வளவு நாளா கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கலையே, நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆனால் அய்யூப் நபி 10 ஆண்டுகளுக்கு மேலாக துன்பத்தில் இருந்தாங்க, ஆனால் பொறுமையோடு இருந்தாங்க, பொறுமையை இழக்கல. கடைசியில அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யறான், நோயை நீக்கிறான். அவங்களை விட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கள் பிரிந்து போன பிறகு அந்த குடும்பத்தாரை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிறான். அது போன்ற இன்னொரு குடும்பத்தையும் கொடுக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும்னா பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை என்பது இந்த நிலையில நம்மள்ட்ட அறவே இல்லை என்று சொல்லலாம். எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுறோம், எதுக்கு எடுத்தாலும் கோபம். பொறுமை இல்லாதனுடைய விளைவுத்தான் நம்ம வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் நடைபெறுகிறது. அப்ப இந்த பொறுமையை நாம கடைபிடிக்கும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எனவே பொறுமையாளர்களாக நாம என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். அதே போல நம்ம அல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோமா, ஒரு பிரார்த்தனை செய்யறோமா, பாவமன்னிப்பு தேடுறோமா, வலியுறுத்தி கேட்கணும். ஆனா நாம எந்த நிலையில கேட்கிறோம்னா, இறைவா நீ நாடுனா எனக்கு கொடு, நீ நினைச்சா இது அவ எனக்கு கொடு, இந்த மாதிரியான நிலையில கேட்கறத பார்க்கணும். ஒரு வலியுறுத்தல் இல்ல. ஒரு தடவை கேட்போம், இறைவா எனக்கு இதை கொடு, அதோட கலைஞ்சு போயிடுவோம், அடுத்த முறை மறந்துடுவோம். அல்லாஹ்ட்ட கேட்கும் போது வலியுறுத்தி கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா அஹதுக்கும், உங்கள ஒருவர் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்றால், அல்லாஹும் மகஃபிர்லி இன் ஷிஅத, இறைவா நீ நாடினால் என்னை மன்னித்து விடு, அல்லாஹும் மர்ஹம்னி இன் ஷிஅத, நீ நாடினால் எனக்கு அருள் புரி, இப்படின்னு பிரார்த்தனை செய்ய வேண்டாம். நாம எப்படி பிரார்த்தனை செய்யறோமோ அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய வேண்டாம் சொல்றாங்க. இறைவா நீ நாடினால் என்னை மன்னித்து விடு, நீ நாடினால் எனக்கு அருள் புரி, இப்படி எல்லாம் உங்களை ஒருவர் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். மாறாக அல்லாஹ்ட்ட எப்படி பிரார்த்தனை வலியுறுத்தி கேட்கணும். இறைவா நீ தான் என்னைய மன்னிக்கணும், நீ தான் எனக்கு அருள் புரியணும், நீ தான் எனக்கு இதை தரணும், உன்னையே விட்டால் எனக்கு இதை தரக்கூடியவர்கள் யாருமே இல்லை, நீ தான் தரணும் என்று அல்லாஹ்ட்ட அடம் பிடிக்க சொல்றாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, இறைவா நீ நினைச்சா எனக்கு கொடு, நீ நினைச்சா எனக்கு இதை தா அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்க கூடாது, வலியுறுத்தி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே போல அல்லாஹ்ட்ட நம்ம உயர்ந்ததை தான் கேட்கணும். நாம என்ன கேட்போம்னா, இப்ப ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனா இருக்கிறான், அல்லாஹ்வே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு கேட்கல, ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் இப்படின்னு கேட்போம். ஒரு தொழில் செய்யக்கூடிய நபரா இருக்கிறாரா, நான் பெரிய தொழிலதிபதி ஆகணும்னு கேட்கல, சாதாரண அன்றாட வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு பொருளாதாரம் இருந்தா போதும், என்னுடைய குடும்பத்துக்கு காப்பாற்றுறதுக்கு பொருளாதாரம் இருந்தா போதும், இப்படி நாம கேட்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்ததை கேட்க சொல்றாங்க. சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொர்க்கத்திலேயே
உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடாது, உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் போது எல்லாத்துலயுமே டாப்பானதை கேட்கணும், உயர்ந்ததை கேட்கணும், மேல் நிலையில உள்ளதை கேட்கணும். ஆனா நாம என்ன செய்வோம்? கீழ் நிலையில உள்ளதா கேட்போம். இது கிடைச்சா போதுமானது, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா உயர்ந்ததை கேட்கணும். அல்லாஹ்வுக்கு தர முடியாதா? நம்ம கேட்கறது அல்லாஹ்வுக்கு தர முடியாதா? இன்னைக்கு நமக்கு படிக்கவே தெரியல, ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம நல்லா படிக்கணும், வசனங்கள் இருக்கணும், பெரிய ஆளாகணும் கேட்டா அல்லாஹ் தரமாட்டானா? ஏழ்மையில இருக்கிறோம், நான் நல்ல ஒரு பணக்காரன் ஆகணும் கேட்டா அல்லாஹ் தரமாட்டானா? கண்டிப்பா தருவான். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய முறையிலே நாம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அனைத்துக்கும் ஆற்றல் படைத்தவன். எல்லாத்திலையும் உயர்ந்ததாக கேட்கணும். ஒரு முதலமைச்சர் ஆகணும் கேளுங்க, பிரதமர் ஆகணும் கேளுங்க, எப்படி வேணாலும் நாம் என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யலாம். உயர்ந்ததை பிரார்த்தனை செய்யணும். அந்த மாதிரியே நம்முடைய பிரார்த்தனையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டால் வெறுங்கையாக திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அல்லாஹ் வெறுங்கையாக திருப்பி அனுப்ப மாட்டான். ஒரு ஆள் கையேந்திட்டாங்களா, அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். ஒரு செல்வந்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு டொனேஷன் கேட்கிறோம், அவரே என்ன செய்வார்னா வெறுங்கையை அனுப்புறதுக்கு விரும்ப மாட்டார். ஏதோ ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு நினைப்பார். மனிதர்களே இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தும் போது அல்லாஹ் எப்படி வெறுங்கையாக அனுப்புவான்? எனவே அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனையை வீணாக்க மாட்டான். நாம் அதை முறையாக சரியாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் செய்தோம் என்றால் நம்முடைய பிரார்த்தனை நமக்கு நிச்சயமாக உலகத்தில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது, மறுமையிலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்வை சார்ந்திருந்து நம்பிக்கையோடு இருந்து நம்முடைய பிரார்த்தனையினுடைய பிரதிபலிப்பை இந்த உலகத்திலும் மறுமையிலும் பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பிரார்த்தனையினுடைய சில ஒழுங்குமுறைகளை நாம் பார்த்தோம். சில மக்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளில் இது போன்ற பல சுன்னத்தான வழிமுறைகளை கடைபிடித்து வருவாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கரெக்டா இப்படிதான் துவா கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு நடக்க மாட்டுது இப்படின்னு சில மக்கள் இருக்கதான் செய்வாங்க. இப்படி எல்லாம் செஞ்சா நீங்க பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ் தருவான்னு சொல்றீங்கல்ல, நான் இந்த மாதிரி தானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்கலையே இப்படி நாம நினைக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கும் பதில் சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல நாம ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நினைப்போம், இது எனக்கு கிடைச்சா நல்லது இப்படி நாம நினைப்போம். உண்மையிலேயே அது நல்லதாக இருக்காது, கெட்டதாக இருக்கும். ஒண்ணு நாம கெட்டதுன்னு நினைப்போம், ஆனா அது உண்மையிலேயே நல்லதாக இருக்கும். அல்லாஹ் தான் அறிந்தவன், மறைவானவற்றின் ஞானம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் தான் இது நல்லதா இது கெட்டதா, இந்த அடியானுக்கு இதை கொடுத்தா சிறந்ததாக இருக்குமா என்பதை எல்லாம் அறிந்தவன். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, எல்லாத்தையும் அறிந்த காரணத்தினால நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைய அல்லாஹ் அப்படியே நமக்கு கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க 3 வகையில பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். ஒண்ணு நாம கேட்கறது அப்படியே கிடைச்சிடும், நல்லதா இருந்தா அல்லாஹ் அப்படியே கொடுத்துருவான். அப்படி இல்லையா அத மறுமை நாள்ல உலகத்துல கொடுக்காம மறுமையில கொடுப்பான். மறுமையில அதை சேகரிச்சு மறுமைக்கான சேமிப்பாக அல்லாஹ் அதை ஆக்கி விடுவான். அதுவும் இல்லை என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய தீங்கை அல்லாஹ் அதற்கு பதிலாக அகற்றி விடுவான். உலகத்தில் நமக்கு ஏராளமான தீங்கு ஏற்பட நேரும். அந்த நேரத்துல நம்முடைய பிரார்த்தனை அந்த தீங்கிலிருந்து நம்மை காக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த நிலையிலையும் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரித்துக் கொள்கிறான். ஒண்ணு நம்ம கேட்டது கிடைக்கும், அல்லது அதற்கு பகரமாக வேறு வகையில தரப்படும், இல்லை என்றால் மறுமையிலே கிடைக்கும். நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது என்பது எந்த வகையிலும் நமக்கு ஒருபோதும் நட்டத்தை ஏற்படுத்தாது. எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். நான் கேட்டேன், என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படல என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்காத மக்களாக இருந்துவிடக் கூடாது. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் தரக்கூடியதாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒரு சில அறிவிப்பு என்னன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய வசூல் மாவட்ட தலைமைக்காக வழங்கப்பட இருக்கிறது. சென்ற வாரமே அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க. மாவட்ட தலைமையின் சார்பாக நடைபெறக்கூடிய தாவா பணிகளுக்கும் அதே போல சமுதாய பணிகளுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. அதனால அதிகமாக பொருளாதார உதவிகளை செய்யுங்க. நாம கொடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பொருளாதாரம் என்பது பிறருடைய தேவைக்காக நாம நினைத்து விடக் கூடாது. அவங்களுடைய தேவைக்கு, அவங்களுக்கு உதவிக்கு, பள்ளிவாசலுக்காக வேண்டி இப்படி நாம நினைச்சு கொள்ள கூடாது. நாம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் மறுமையில் நமக்கான சேமிப்பு. இந்த உலகத்துல நமக்கு நாம செலவழிப்பதற்கு யோசிக்க மாட்டோம், கஞ்சத்தனம் செய்ய மாட்டோம், தாராளமா செலவழிப்போம். எனக்கு தானே நான் செலவழிக்கிறேன், என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, என்னுடைய உணவிற்காக, என்னுடைய இருப்பிடத்திற்காக, என்னுடைய தேவைக்காக நான் செலவிடுகிறேன் என்ற எண்ணத்தில் நாம செலவழிக்கும் போது எந்த ஒரு கஞ்சத்தனமும் இருக்காது. அப்ப நாம இறை பாதையில கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும், பள்ளிவாசல் கட்டுமணிக்காக கேட்கிறாங்களா, ஒரு நன்மையான காரியம் பயானுக்காக கேட்கிறாங்களா, அல்லது மருத்துவ உதவிக்காக வேண்டி கேட்கிறாங்களா, இப்படி எந்த ஒரு தேவைக்காக பிறர் கேட்டாலும் இவையாவும் மறுமையிலே நமக்கான சேமிப்பு. இதற்காக மறுமை அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான். பள்ளிவாசலுக்கு நாம காசு கொடுத்தா மறுமையில நம்முடைய சொர்க்கத்துக்கு, நம்முடைய வீட்டிற்கான ஒரு சேமிப்பு.
பள்ளிவாச கட்டுமான பணிக்கு. அதே போல ஒரு ஏழைக்கு நாம் உணவளிக்கிறோமா, மறுமையில நமக்கான சேமிப்பு என்ற எண்ணத்திலே நாம் தாராளமா கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் மரண தருவாயிலையும் மறுமை நாளையும் அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய நிலை என்னன்னா, நான் தர்மம் செஞ்சு நல்லவன் ஆகிறேன், தர்மத்தை செஞ்சு நல்லவன் ஆகிறேன்னு சொல்லி மறுமை நாள் அந்த மரண தருவாயில மனிதன் சொல்லுவான், கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கூடியாள்ல சத்தக்க வாக்கும் சாலிஹின், தர்மத்தை கொடுத்து நான் நல்லவன் ஆயிடுறேன். ஆனா அந்த நேரத்தில் அல்ல அவகாசம் கொடுக்க மாட்டான், உயிரை கைப்பற்றி விடுவான். அந்த நிலைக்கு நாம் ஆயிடக்கூடாது. அதிகமாக பொருளாதாரத்தை கொடுங்க. இது எல்லாம் நம்முடைய மறுமையினுடைய சேமிப்பு என்பதை நினைவில் கொண்டு அதிகமாக உதவி செய்யக்கூடிய மக்களாக இருங்க என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.